Glory to Jesus. கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. நாம் இன்றைக்கான ஜீவ ஊற்றை தியானிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இந்த வார்த்தையில அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் எழுதி வச்சிருக்கிறார். 2 விதமான மக்கள் இருக்காங்க. ஒருவர் பரிசுத்த ஆவியை நம்புறதில்லை, ஆனால் நாம் பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். 2 விதமான கூட்டத்தில் ஒரு கூட்டம் திரித்துவத்தை நம்புகிறது இல்லை, ஆனால் நீங்களும் நானும் நம்புகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார் அப்படின்னா, இந்த ஆவியானவர் உங்கள் குடும்பத்தில் இருந்தார் அப்படின்னா, இந்த ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்தார் அப்படின்னா, நிச்சயமாய் விடுதலையை உண்டு பண்ணுகிற ஆவியானவரை அவர் செயல்படுவார். இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ, அந்த ஆவியானவர் எங்க உலாவி கொண்டிருக்கிறாரோ, அந்த ஆவியானவர் எந்த இடத்துல யாரோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில விடுதலையே இல்லை, என் குடும்பத்துல சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்லை, ஏதோ காரியத்தை அவங்க பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, பிசாசுனுடைய பிடியில இருக்கிறது போல தெரியுது நீங்க சொல்லலாம். ஆனா இந்த ஆவியானவருடைய ஒத்தாசையை, இந்த ஆவியானவருடைய துணையை நீங்கள் வேண்டி ஜெபம் பண்ணி பாருங்களேன். இந்த நொடி பொழுதுல உங்களுடைய வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நம்புங்க. இந்த வார்த்தையை நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலையும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும், உங்கள் குடும்பத்திற்குள்ளேயும் கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க, இதுவரைக்கும் நீங்கள் உணர்ந்திராத மகிழ்ச்சியை கொடுக்க, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையிலே எழுதப்படுவதாக. May God bless you.